Hi everyone, welcome to my channel Kitchen Craze. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒயிட் பம்ப்கின் ஹல்வா. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் எடுத்துக்கிற சைஸ் இந்த சைஸ், ஸ்மால் சைஸ் ஒயிட் பம்ப்கின். அதை நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா துருவி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கேஷ்யூ போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அது வறுத்து எடுத்த அப்புறம் நம்ம கிரேட் பண்ணி வச்ச அந்த பம்ப்கின், நல்லா துருவி வச்ச அந்த பம்ப்கினை சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 3 கப்ஸ் வந்துச்சு. அந்த ஸ்மால் சைஸ் பம்ப்கினை திருவும் போது ஃபுல் சைஸ் பம்ப்கினையும் திருவிட்டோம். அது 3 கப் வந்தது. அதை நல்லா அதில் இருக்கிற கொஞ்சம் அந்த தண்ணி ட்ரைன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். அப்படி லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணுறது ஒரு கலருக்காக, அல்வாக்கு கொஞ்சம் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா கேசரி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் நெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கிண்டிங்கன்னா அதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அதை நல்லா கலரி எடுத்துக்கலாம். 1 கப் ஆஃப் சுகர் எடுத்துக்கலாம். நான் 3 கப் துருவின பம்ப்கின் எடுத்தனால 1 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், சர்க்கரை. அதை ஆட் பண்ணி நம்ம நல்லா கிண்டும்போது அது அந்த சர்க்கரைலாம் கரையும் போது கொஞ்சம் தண்ணியாக வந்துடும், நல்லா தண்ணி பதத்துக்கு வந்துடும். அதை இன்னுமே நல்லா அது கரைஞ்சி வரும்போது அந்த தண்ணி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பியும் அதை நல்லா கிண்டி விட்டு பண்ண அது ஒரு ஹல்வா பதத்துக்கு வரும். இப்போ தண்ணி பதத்துக்கு வந்துடுச்சு. நீங்கள் அதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை கலக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். திருப்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஊற்றி, நல்லா நெய் ஊற்றி அதை திருப்பியும் நல்லா அந்த ஹல்வா பதத்துக்கு நீங்கள் இப்படி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இப்படி இந்த ஹல்வா பதத்துக்கு வந்துடும். இப்படி வந்ததுக்கப்புறம் இதை இப்படி கரண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி. நம்மளோட பம்ப்கின் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிஷ், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.